ஓர் நற்சிந்தனையாக உயிர் வளத்திற்கான காயகல்ப யோகா என்பது பற்றி சிந்திக்க உள்ளோம். அன்பர்களே, உயிர் இருந்தால் மட்டுமே இந்த உடல் இயங்க முடியும். அதாவது மரத்திற்கு வேர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் உயிர். உயிர் இருக்கும் வரையில்தான் மனிதன் என்றும் பெயர் வைத்தும் அழைக்கிறோம். அதன் பின் வேறு பெயரிட்டு அழைக்கிறோம். உயிரின் அவசியம் எவ்வளவு, ஏன் இந்த உயிரை வளமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ந்து சித்தர்கள் கொடுத்த உயரிய கலையே காயகல்ப கலை ஆகும். கலை என்றாலே அழகுபடுத்துதல் என்று ஒரு பொருள் உண்டு. காயகல்ப யோகாவை முற்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் மூடு மந்திரமாகவே வைத்திருந்தார்கள். ஏனென்றால் காயகல்ப கலையின் மூலம் நீண்ட நாள் உயிர் வாழலாம். ஆகவே இதனை மூடு மந்திரமாக வைத்திருந்தனர். ஆனால் வேதாத்ரி மகர்ஷி அவர்களோ உயிர் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த பயிற்சியை செய்து பயனடையும் வகையில் எளிமையாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். 40 வருட கால ஆராய்ச்சிக்கு பின் தனது உடலையே ஆராய்ச்சி கூடமாக வைத்திருந்து பயிற்சியை செய்து உறவினர்கள் நண்பர்களையும் செய்ய வைத்து பயனை அனுபவித்த பிறகே உலகுக்கு கொடையாக அளித்தார்கள் மகர்ஷி அவர்கள். இத்தகைய உயர்ந்த காயகல்ப கலையை பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். எப்படி நமது வீட்டில் மின் சாதனங்களின் உபயோகத்திற்கு மின்சாரம் அவசியமோ அதுபோல மனிதன் வாழ்வதற்கு அவசியமானது உயிரே ஆகும். உயிருக்கான பயிற்சியே காயகல்ப கலை ஆகும். இதற்கு உண்டான ஒரு பாடலை சொல்கிறேன். ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்போம். அனைத்தும் கற்றும் காயகல்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகுமே உடல் விழுந்தால் என்று கூறியுள்ளார்கள். வேதாத்திரியம் குறிப்பிடும் காயகல்பம் என்பது மருந்தன்று, உடல், உயிர், மனம் சார்ந்த பயிற்சி முறையாகும். நாம் வாழும் காலத்திலேயே உடலை உறுதியாகவும் உயிரை வளமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான பயிற்சியே காயகல்பம் ஆகும். எதை கூறும்போதும் என் உயிரினும் மேலான என்றும் என் உயிரை தந்தாவது உன்னை காப்பாற்றுகிறேன் என்றும் மிகையாக கூறக்கூடிய உயிரை வளமாக்கும் பயிற்சியே காயகல்ப பயிற்சியாகும். இப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நீண்ட ஆயுளை பெற்று முதுமையை தவிர்த்து இளமையோடு நோயின்றி நலமாக வாழலாம். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல். விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்ற சிவவாக்கியரின் கவிக்கு ஏற்ப காயகல்ப பயிற்சியை செய்வதன் மூலம் வயது முதிர்ந்தவரும் இளமையோடு இருப்பர். நமது வைத்திய முறைகளில் 3 வகையான வைத்திய முறைகள் உள்ளன. ஆயுர்வேதம், சித்தா, அலோபதி. இந்த ஆயுர்வேத வைத்தியத்தில் இரத்தம், சதை குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. சித்தாவிலோ உயிர் சக்தி பற்றாக்குறை, மெர்க்குரி, உலோகங்கள், காந்த செறிவை மாற்றி உயிர் சக்தியை வைத்து வைத்தியம் பார்க்கிறார்கள். அலோபதியில் அப்போதைக்கப்போது தோன்றும் நோய்களை சரி செய்கிறார்கள். இப்போ சித்த வைத்தியத்தின்படி சித்தர்கள் கூறிய கலையே காயகல்ப கலை. உயிர் சக்தியில் உற்பத்தியாகக்கூடிய காந்தம் அதன் தன்மையே கருமையம் ஆகும். பிரபஞ்சத்திற்கே மையம் என்றும் இந்த கருமையத்தை கூறலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையால் அமைக்கப்பட்ட ட்ரெஷர், அதாவது கருமையத்தை உடலுக்கும் மனதுக்கும் மையமான ஒன்று என்றும் சொல்லலாம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடலுக்கும் மனதுக்கும் செய்த தவறுகளை உடலில் விந்து, ஜீவகாந்தம், கருமையம், புலன்களில் ஏற்பட்ட அணு அடுக்கு சீர்குலைவை சரி செய்யக்கூடிய பயிற்சியே காயகல்ப பயிற்சியாகும். இனி வாழ்வில் தூய்மை செய்து கொள்வது எப்படி?
எதிர்காலத்தை சரி செய்வதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லது. கருமையத்தை தூய்மை செய்து கொள்ளும் பயிற்சியே காயகல்ப பயிற்சியாகும். இந்த கருமையத்தை ஆன்ம அலை மையம் என்றும் கூறலாம். என்று எண்ணினாலும் கருமையத்தில் பதிவாகும். கருமையத்தை தூய்மை செய்ய செய்ய அறிவாட்சித்தரம் நன்றாக அமையும். உடலையும் மனதையும் இயக்கும் மெயின் ஸ்விட்ச் கருமையமே ஆகும். ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் நமக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு கருமையமே ஆகும். இந்த மனவளக்கலையின் உச்சகட்ட பயிற்சியே காயகல்ப பயிற்சியாகும். இந்த பயிற்சி 2 முறைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு. இந்த காயகல்ப பயிற்சியில் 5 விதமான அமைப்பு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பருவுடல், 2வது ஜீவவித்து குழம்பு, 3வது உயிர் சக்தி, 4வது ஜீவகாந்தம், 5வது மனம் என்பதாகும். பருவுடல் என்பது அணுக்களால் கட்டப்பட்டுள்ளது. ஜீவவித்து குழம்பு உண்ணும் உணவு 7 தாதுக்களாகி 7வது தாதுவாக ஜீவவித்து குழம்பாக மாறுகிறது. உயிர் சக்தி என்பது உடலிலே உயிராக ஓடுகின்ற உயிர் துகள்களை ஜீவவித்து குழம்பு பிடித்து வைத்துள்ளது. ஜீவகாந்தம் என்பதோ ஒவ்வொரு உயிர் துகள்களிலிருந்தும் இறைத்துகள்கள் காந்த அலைகளாக வெளியேறிக்கொண்டே உள்ளவையாகும். மனம் என்பது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செலவாகும் ஜீவகாந்த அலையையே மனமாக நாம் உணர்கிறோம். இந்த 5 விதமான தத்துவங்களை உணர்ந்தே நாம் அந்த 2 பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை நாம் மிகவும் இரகசியமாக மனவளக்கலை மன்றங்களில் இதை அறிந்து போதிக்கும் தகுதியுள்ள பேராசிரியர்களிடம் மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்ட பயிற்சியை மற்றவர்களுக்கு நாம் சொல்லித்தர இயலாது என்பதை உறுதி பத்திரத்தின் மூலம் அவர்களுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு நாம் மட்டும் இந்த பயிற்சியை செய்து பயனடைய வேண்டும். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் குறிப்பிட்ட உயர வளர்ச்சியும் குறிப்பிட்ட அளவு வாழ்க்கை கால நீளமும் அமைந்துள்ளது. பூமியின் ஈர்ப்பு ஆற்றலை எதிர்த்து புல் 5 சென்டிமீட்டர் உயரமாக வளரும். தென்னை மரமும் பனை மரமும் 60 அடி உயரம் வளரும். மனிதன் 6 அடி உயரம் வளர்கிறான். இந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிர்த்துகளுக்கும் விடுதலை வேகம் உள்ளது. 40 வயதுக்கு மேல் 80 வயது வரை உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் இவற்றில் அளவு முறை காத்து உயிர்த்துகள்களை பாதுகாக்க முடியும். 80 வயது முதல் 120 வயது வரை உயிர்த்துகள்களின் வலிமை குறைகிறது. விடுதலை வேகம் குறைவு, உடலும் தளர்கிறது. இந்த தளர்வை போக்கவே காயகல்ப பயிற்சி உதவுகிறது. எப்படி ஒரு வீணையில் கம்பியை இழுத்து கட்டினால் நாதத்தின் தன்மை அதிகரிக்குமோ அதுபோல காயகல்பத்தின் மூலம் உடலில் உள்ள 72,000 நாடி நரம்புகளையும் தளர்வை குறைத்து நரம்புகளை முறுக்கேற்றி உடலை சரி செய்து கொள்கிறோம். எனவே நீண்ட நாள் உயிர் வாழ காயகல்ப பயிற்சி மிகவும் உறுதுணையாக உள்ளது. வித்தின் நீர்ப்புத்தன்மையை குறைத்து உடலை விட்டு உயிர்த்துகள்கள் வெளியேறும் தன்மையையும் குறைத்து மூலாதாரத்தை தேங்கும் விந்துவை பதங்கமாக பிரித்து முதுகு தண்டு வழியாக மேலேற்றி வித்து சக்தியோடு இணைய செய்வோம். இப்பயிற்சியை நாம் அனைவரும் அனுதினமும் செய்து பலன்களையும் அனுபவித்து மிகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழவும் இந்த பயிற்சி மிக மிக உதவும். இப்பயிற்சியை மென்மேலும் செய்து மெருகேற்றி கொண்டு இவ்வுலகில் தொண்டாற்றி மகிழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கவி. அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூரும் சொற்களினால் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடும் வாழ்கவென அழுத்தமான நினைவுகளை பரப்பி தவம் செய்கின்றோம். பொறி புலன்களை ஒடுக்கி உயர் பூரிப்பாள்
அனுதினமும் தவம் செய்து மகிழ்வடைவோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.